வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டென்ட் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டென்ட்டுக்குள்ளே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சூப்பராகவே இருக்குது. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து போர்வை யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். அது வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங் இல்லை. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா தார்பாயை யூஸ் பண்ணி நல்லா கட்டைகளை வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, எப்போனாலும் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் காலையில் ஒரு 3 மணி நேரமாக கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்கோம். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். ஸோ சூப்பராகவே இருக்குது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், சில சேனல்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டோட சேனலை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இவன் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து பிடிகேடி கேமர்ஸ்னு ஒரு சேனல், கேமிங் சேனல் வந்து வச்சுருக்கான். அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 100 வீடியோஸ் கிட்ட வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணிட்டான். ஆனால் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவன் சேனலை வந்து நான் ப்ரொமோட் பண்ணலான்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வந்து அவன் ஐடி வந்து இதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து அவன் சேனலில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அவன் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவனோட சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக போய் அந்த சேனலில் பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எப்படி டென்ட் பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். டென்ட் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தார்பாய் வந்து முக்கியமாக தேவை. நான் எல்லோ கலர் தார்பாய் வந்து ஃப்ரெண்டு வந்து வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் அவன் வந்து எடுத்துகிட்டு வந்தான். இதெல்லாம் தான் நான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டை வந்து ஸ்ட்ராங்கான கட்டை தேவை. நான் மூங்கில் கட்டை கேட்டு பார்த்தேன், அது வந்து ரொம்ப ரேட்டு வந்து கூட இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கீத்து எடுத்துக்கிட்டேன். இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து கட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. நான் 2 கட்டு வந்து வாங்கிக்கிட்டேன். இதுவே பார்த்திங்கன்னா தெரியும் கட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம வந்து டென்ட் வந்து ஒரு சூப்பரான டென்ட் வந்து பண்ண போகிறோம். இதுவே இதுக்கு போதுமானது தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 6 அந்த சைஸில் தான் பண்ண போகிறோம். 8 அடி நீளம், 6 அடி அகலம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ அப்போனா தான் வந்து டென்ட் வந்து ஓரளவு வந்து ஹைட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அளவு வந்து 4 சைடு வந்து எப்படி இருக்கும்னு நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். இதை நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து 8 அடி அகலம் வந்து அளவு வந்து வச்சு அதை வந்து 4 இதை வந்து நாங்கள் வந்து வெட்டிக்கிட்டோம். கீழே வந்து 2, மேலே 2 வைக்கிற மாதிரி. அதுக்கடுத்து 6 அடி அகலத்துக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே வெட்டிக்கிட்டோம். வெட்டினதுக்கு அடுத்து தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நீங்கள் வந்து வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ செவ்வகமாக நம்ம வந்து இந்த மாதிரி வச்சாச்சு. வச்சுட்டு 4 இதையும் வந்து நல்லா கெட்டிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு பேஸாக இருக்க போகுது. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வச்சு நாங்கள் சேனலில் தான் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் கட்டுறோம். அதுவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் கட்டியாச்சு. கட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 அடி நீளம் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி செங்குத்தாக வந்து கட்டணும். அப்படி கட்டினா தான் நம்மளுக்கு வந்து மேலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, மேலே வந்து எல்லாத்தையும் வைக்க முடியும். அது போக வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து இந்த மாதிரி 2 கம்பு வந்து வச்சு தான் கட்டணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டென்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உடையாது, சாயவும் செய்யாது. ஸோ அதுக்காக தான் இது 4 மூலையிலையும் நீங்கள் வந்து வச்சு கட்டணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து இதை வீடியோஸ் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்தெந்த அளவு எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நாங்கள் 2 அந்த கட்டைகளை வந்து சைடு வச்சு இந்த மாதிரி வந்து கட்டிக்கிட்டோம். தென்னங்கீத்து வந்து வாங்கி கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் அப்படி கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து சைடு கீழேயும் வச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி முடிச்சு நல்லா டைட்டாக போட்டு இதே மாதிரி 4 இது வந்து சுற்றி நாங்கள் கட்டிட்டோம். அப்போ மேலே வந்து டென்ட் வந்து சைடு வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம 6 அடி 4 அடி வந்து வெட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, 8 அடி, அதை வந்து மேலே சைடாப்பில் வச்சு இன்னொருக்க வந்து கட்டிக்கோங்க. இப்படி கட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கன செவ்வகம் மாதிரி வந்து சேஃப் வந்து வந்துடும். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து கட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து எல்லாமே சூப்பராக கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூரை வந்து முக்கோண சேஃபில் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பை வந்து இந்த மாதிரி வச்சு இந்த முக்கோண சேஃபில் இந்த மாதிரி வச்சு கட்டிட போகிறோம். இது மாதிரி கட்டி அங்கிட்டும் கட்டிட்டு நடுவில் வந்து ஒரு கம்பு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கூரை மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக தான் இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் சைடு இந்த மாதிரி வச்சு கெட்ட ஆரம்பித்தாச்சு. இதுதான் பேசிக்காக டென்ட்டுக்குரியது. நீங்கள் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து டென்ட் வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்கடுத்து தார்பாய் வந்து ஈஸியாக வந்து மேலே போட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து டென்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு.
ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து நாங்கள் இந்த சைடும் முடிச்சிட்டோம், அந்த சைடும் கட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதிரி ஒரு கம்பு வச்சு அங்கேயும் கட்டியாச்சு. அதுக்கடுத்து இன்னும் நடுவில் வந்து நீங்கள் கம்பு வச்சுனாலும் கட்டிக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த லெவலில் இருந்தாலே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே டென்ட்டுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நடுவில் இந்த மாதிரி நேராகவும் ஒரு குச்சி வச்சுக்கிட்டோம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக உள்ளக்க வந்து இன்னொரு குச்சி வச்சு கட்டிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம டென்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் லாஸ்ட்டு வந்து அந்த தார்பாயை வந்து மேலே போடுற வேலை மட்டும்தான். இது வந்து எவ்வளோ காற்றடிச்சாலும் சாயவே செய்யாது, அவ்வளோக்கு இறுக்கமாக நம்ம கட்டிட்டோம். அதுக்கடுத்து தார்பாயை வந்து நீங்கள் போடுறது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சேர்ந்து தான் போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹைட்டு ஏற்றி கொஞ்சம் கரெக்டாக வச்சு போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பெரிய டென்ட்டு தான். இது வந்து தாராளமாக 2-3 பேர் வந்து உள்ளக்க வந்து தூங்கலாம், அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி மேலே மேலே வந்து வச்சுக்கோங்க. அது போக நடுவில் நீங்கள் நடுவில் அந்த இதில் வந்து முடிச்சு வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லாட்டினா கீழே மட்டும் நீங்கள் வந்து முடிச்சு போட்டாலே போதும், நம்மளுக்கு டென்ட் வந்து நீட்டாகிடும். நீங்கள் தேவைப்படாத நேரம் வந்து அதை வந்து டென்ட்டை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கிட்ட வந்து ஒரு டோர் மாதிரி வைக்கிறதுக்காக அந்த இதை மடித்து விட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், நம்ம டென்ட்டு வந்து பாருங்கள் இப்போ மடிச்சு விட்டு கிளிப் போட்டுட்டோம். சூப்பராக முடிஞ்சிருச்சு. இது வந்து எவ்வளோ காற்றடிச்சாலும் சரி, எவ்வளோ இது பண்ணாலும் சரி, சாயவே செய்யாது, நல்ல ஸ்ட்ராங் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம டென்ட்டு. ஒரு சேஃப் இல்லை, என்னடா சேஃப் இல்லை மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். சேஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லா சைடும் கட்டிட்டிங்கனாலே போதும், நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நாங்கள் கெட்டலை, நீட்டாக இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது தான், இன்னும் நாங்கள் விட்டுட்டோம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். மஞ்சள் கலர் இருக்கனால பார்த்திங்கன்னா உள்ளக்கு ஃபுல்லாக மஞ்சள் கலராக நல்லா இருந்துச்சு, பிரைட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் எங்களுக்கு இது பத்தலை தார்பாய். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஒரு பேனரோட இதை போட்டுட்டோம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவே போதும். இதுக்கு மேலே வந்து வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுவே நம்ம வந்து வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். மேலே ஒர்க் பண்ணணுன்னாலும் இதுக்குள்ளேயே வச்சு வேலை பார்த்துக்கலாம், அந்த லெவலுக்கு இருக்குது. எல்லாமே பெர்ஃபெக்டாக நாங்கள் பண்ணிட்டோம். காற்று எவ்வளோ அடித்தாலும் சாயவும் செய்யலை, அவ்வளோ ஸ்ட்ராங்கும் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இன்றைக்கி சூப்பராக பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வந்து டென்ட்டை வந்து சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ டென்ட்டுக்குள்ளே தான் இப்போ உட்காந்துருக்கோம். சூப்பராகவே இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து எல்லோ கலர் இது தார்பாய் இருக்கனால எல்லாமே உள்ளக்க வந்து எல்லோ கலராக நல்லா தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம டென்ட்டு சூப்பராகவே இருக்குது. வெயில் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணலாம். மழை காலம் கூட பண்ணிங்க அப்படின்னா மழை தண்ணி வந்து உள்ளக்க வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தார்பாய் இதை வச்சு பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நான் போர்வையை வச்சு நான் பண்ண வீடியோ இருக்குது, வேணால் பார்க்கணுன்னா பாருங்கள். அதுக்கு அடுத்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டனால இன்றைக்கி வந்து இது பண்ணணும்னு சொல்லிவிட்டு நானும் ஃப்ரெண்டும் உட்காந்து காலையிலேருந்து இதை வந்து ஃபுல்லாக பண்ணணும். இந்த மரக்கட்டை இதுனா நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து எல்லாமே பண்ணது தான். சூப்பராகவே வந்துருச்சு. இந்த டென்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நைட்டு எல்லாமே ஸ்டே பண்ணலாம், நல்லாவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.